வணக்கம் சகோஸ். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. இப்போ ஒரு பெரிய டாபிக் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, பெரியார் என்பவரை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு எலியும் பூனையும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிடுறாங்க. என்ன ஒப்பந்தம்? எலி சொல்லுது, நீ நான் ஃப்ரெண்டு, நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் என்னன்னா, நீ என்ன சாப்பிடக்கூடாது, நான் உன்னை எதுவும் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒப்பந்தம், நல்ல ஒப்பந்தம். எலிக்கும் எப்படி, எலிக்கும் பூனைக்கும் ஃப்ரெண்டு, எலிக்கும் பூனைக்குள்ள இப்போ ஒரு ஒப்பந்தம் வேறு போட்டிருக்காங்க. தாமஞ்சேரி பார்த்துறீங்களா என்ன சகோதரர்களே? கோயிலுக்கு போயிட்டு நல்லா தெய்வத்தெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கலெல்லாம் கொண்டாடினீங்களா? அப்போ அந்த எலி ஒரு நாள் என்ன பண்ணுது, நண்பனை தேடி வருது. யாரு? இந்த பூனை நண்பனை தேடி வருது. ஒரு நாள் எங்கே தேடினாலும் கிடைக்கல, எங்கெங்கமோ தேடி பார்க்குது. அந்த எலி நண்பனை காணலன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு ஒரு மணி வாக்கில் வருது. ஒரு மணி 1:30 மணி வாக்கில் சாப்பிட்றதுக்கு வருது. என்ன இருந்தாலும் பசிக்கும்ல, நண்பனை காணல. பிற வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்தவுடனே இந்த குழந்தை எலி அந்த 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 பெரிய எலியோட ஒரு குழந்தை எலி எப்போவும் அம்மா வர சமயத்தில் மாமாவை கூட்டிட்டு வருவீங்க, இன்னைக்கு ஏன் மாமாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு அது கேட்குது. அதுக்கு இந்த தாய் எலிக்கு சொல்லுது, மாமாவை காணல, நான் எங்கெங்கெல்லாமோ தேடினேன், மாமாவை காணல அப்படின்னு. அப்போது அந்த பிள்ளை எழுச்சுருது, மாமாவை தேடி பார்த்தியா அப்படின்னு. நானும் வரேன், தேடுவோன்னு சொல்லுது. தேடுறாங்க. கார் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க சமயத்தில் ஒரு வேடன் கையில் வேடன் வச்சு பொரியில் மாட்டிக்கிச்சு பூனை நண்பன் வந்து ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. மாட்டின பூனை நண்பனை காப்பாற்றணும். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மெல்லமாக கடிக்குது. இந்த பிள்ளைகளி என்ன பண்ணுது, கடன்னு கடிக்கும். சட்டுன்னு நிறுத்துது. பெரிய எலி, அம்மா எலி, நெல்லு சொல்லுவா, மெல்லமாக பண்ணு, ரொம்ப ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படின்ற டைமில் கரெக்டாக ஒரு 5:15 போல் அந்த வேடன் வரான். அந்த வலையை விரிச்ச வேடன் வர்றான். வேடன் வரதை பார்த்தோன்னா கரன்னு ஸ்பீடாக கிழிச்சிருச்சு. வேடன் வரதை பார்த்தோன்னா எலி சட்டுன்னு ஓடிச்சு. சட்டுன்னு ஓடினோன்னா இந்த அம்மா என்ன சொல்லுது, நான் பிரிக்கைக்கு முன்னாடி நீ அதோட கூடு அந்த பொந்துக்குள்ளே போயிரு அப்படின்னு சொல்லுது. டக்குன்னு போயிடுச்சு. அதுவும் போயிட்டு இது பூனையும் தெரிச்சு ஓடிச்சு. அப்போது இதுவும் தப்பிச்சு ஓடிச்சு. கரன்னு இருந்துச்சு. இது ரெண்டு அந்த அந்த அவங்க வீட்டுக்கு போயிது. பூனையும் தெரிச்சு ஓடிடுச்சு. அதை ஒன்று இதை பார்த்துட்டு இந்த குழந்தை எலி, அம்மா நீ இவ்வளோ ஸ்பீடாக விட்டுனல, இதை முந்தியாக பண்ணியிருக்கலாம்ல. எப்படி பார்த்தீங்களா? ஒரு அம்மா எந்த மாதிரி யோசிப்பாங்க?
அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அப்போ அந்த எலி என்ன பண்ணுது, பிள்ளைகிட்ட சொல்லுது, நான் ஸ்பீடாக வெட்டி அனுப்பியிருந்தேன்னா அது இருந்த பசி, அது பசியில் அப்படி பரண்டு 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 பசியில் துடிக்க சமயத்தில் துடிக்குது, அந்த பூனை துடிச்சிருக்கு. அப்போ நான் அந்த இதை நான் ஸ்பீடாகிட்டு இருந்தேன்னா அதுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கு புரிஞ்சிட்டு திரும்ப கேட்குது, நீங்கள் ரெண்டு தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கல்ல, அப்படி நீங்கள் ரெண்டு தான். அதுக்கு அந்த அம்மா சொன்ன, எனக்கும் அதுக்கு தான் அக்ரிமெண்ட்டு அப்படிங்குது. என்ன ஒரு புத்திசாலித்தான்! தாய் குணம். தாய் குணம் என்னன்னா குழந்தைகளை அரவணைக்கும் இல்லையா? அப்போதான் அந்த குட்டி எலிக்கு புரிஞ்சிருக்கு. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அம்மா சொல்கிறது கேட்கணும். அம்மா சொல்கிறத கேட்டாச்சுன்னா நம்ம பொழைச்சிக்குவோம், இல்லைன்னா அவ்வளோதான் இல்லையா சகோஸ்? இப்போது தமிழ்மொழி நம்ம தாய்மொழி. இந்த தாய் என்ன சொல்கிறா, பாரதிதாசன் எழுதிய சொல் இது. இப்போ பாரதிதாசன் யார்? பாரதியாரோட பரம ரசிகன். அப்போ பாரதியார் தமிழ் தாய் கண்ட ஒரு தமிழ் தாயின் புதல்வன் அவன். அந்த புதல்வன் புலவனானதுனால அவனோட பக்தன், அதாவது ரசிகன் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின இதில் என்ன சொல்லுவீங்க, எங்கு விரப்பினும் தமிழன் தமிழனை இங்கு விரப்பினும் அயலான் அயலான். புரிஞ்சுதா என்ன சகோதரர்களே? பெரியார் யார்? யானி செஞ்ச தவறுகள் ஒவ்வொன்றாக வெளியே வரச்சுமத்தில் இந்த பெரியாரிஸ்ட்டு ஒரு சிலர் பெரியாருக்கு சொம்பு தூக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கண்டிக்கிறாங்க. அப்போ அவர் செய்கிறதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, வேணுமா, நான் அவரை பற்றி அவ்வளோவா கற்றுக்கல, அவரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. என்றாலும் இந்த நிகழ்ச்சி தமிழர்கள் மனதில், அது அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஆள் ஏர்போர்ட்டு மூர்த்தியை அவரும் என்ன தர அவனுக்கு பேருன்னு தெரியல, ரொம்ப அந்த இன்டர்வியூ பார்த்தேன். உங்களுக்கு துணி போடைக்கு அவர் தான் சொல்லியிருந்தார். எங்களுக்கு என்ன எங்கள் முற்பாட்டையெல்லாம் எப்படியெல்லாம் கவிதை எழுதி வச்சுட்டு அவன் போயிருக்கான். அவன் அவனுக்கு உங்கள் பெரியார் கேவலமாக இருக்குது சகோதரன். நீ யாரா வேணாலும் இரு, என் இனத்தை நீ வாழ வாழு. ஆனால் எங்களை ஆளதுக்கு நாங்கள் ஆண்டுக்கிறோன்றது ஒரு தரப்பு. வாழ வேண்டாங்க இல்லை, யாரோ ஒரு ஆள், அவர் நல்ல மனுஷன், வந்தாரை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களை வாழ வச்சாச்சு, நீங்கள் உங்களை வாழ வச்சுக்கிட்டீங்க, எங்களால் வாழ முடியல. அதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. அதனால தான்
எங்களை நாங்களே ஆண்டுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு யாராவது சங்கிகள் கூட பிடிச்சிட்டு வர்றீங்க? சங்கிகளா ஏதோ ஒன்று. அதாவது பெரியார் ரெஸ்ட்ன்றவங்க என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்டா. இட இட தகட அந்த மாதிரி. பெரியார் நல்லவராக இருக்கட்டு கெட்டவராக இருக்கட்டு, அவர் தமிழை எதிர்த்தாரா? அம்மா எதிர்த்தாரு. ஏன்னா அவர் ஒரு தெலுங்கு. ஏன் இந்த தமிழ்நாட்டை திராவிட நாடாட்டு இது பண்ணுறீங்க? தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இருக்கட்டு, ஏன் இந்த திராவிட இனத்துக்கு? இதே ஆந்திராவில் போனால் திராவிடன்னு சொல்லுவான், தெலுங்கானாவில் போனால் நான் திராவிடன்னு சொல்லுவான். இல்லைண்ணா ஒன்றும் இல்லையா, கர்நாடகத்துக்கு போங்க அவன் திராவிடன்னா சொல்லுவான். இல்லைல்ல, ஓ பாண்டிச்சேரி நம்ம தமிழ்நாட்டிலே அங்கே ஒன்றும் திராவிடன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லிக்க அங்கே ஒரு சில கும்பங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது தமிழ்நாடுனால இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ திராவிடம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறதுனால வர்ற எதிர்ப்புகளுக்கு தாங்கிக்கிடணும் சகோதரர்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதுலேருந்து மீண்டு வர முடியும். தமிழன் ஒருத்தர் ஆளணும், நமக்கான தேவைகளை அவன் செய்யணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்குது. அது நானாக இருந்தாலும் தெரியும், நீங்களாக இருந்தாலும் தெரியும். நம்மளை ஆள போகிறது நம்ம தான் ஆளணும் இல்லையா? நல்லா யோசித்து இது பண்ணுங்க. எங்கேயோ இருந்து வந்தவர் அவர் பெண் அடிமைகளை பற்றி இதெல்லாம் பேசியிருக்காரு. 60 வயசில் 40 வயசு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டுருக்காரு. எதுக்கு? சொத்துக்காக. அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அண்ணா எதிர்த்ததுனால தான் வர மகளாக தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டுருக்காரு. தப்பு தானே? பெண், சின்ன பெண், உங்களோட உங்கள் மக வயசு தானே. நீ சகோதரர், நமக்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம வச்சுக்கணும் இல்லையா? இவரு கல் கடைக்கு ஆண்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊராமட்டு தென்னை மரத்தெல்லாம் வெட்டுறவர். ஏன் வெட்டணும்? அதே நேரத்தில் கல்லுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்கு. என்னன்னு தெரியல, இவரை பற்றி ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்க நமக்கு மண்டை ட்விஸ்ட் ஆகுது. ஒரு சின்ன வயசுலலாம் எனக்கு பெரியார்னா பெரிய மதிப்பானவர். உடைங்கட்டை ஏறுதலுக்கு முதல் அதெல்லாம் சொல்லுவாங்க. பெண் உரிமைக்கு குரல் கொடுத்தா, பெண் உரிமைக்கு குரல் கொடுத்தா. அப்படியா? பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த அவர் அப்புறம் நீ ஒரு ஹிந்தி திணிக்க பார்த்துருக்காரு. அப்போ நல்லா இருக்குல்ல? யாருக்குனாலும் சப்போர்ட் பண்ணிட்டா. நான் தமிழன்டா. வில் பி வாட்ச், இது வில் பி டாக்ஸ். என்ன இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதான் கொஞ்சம் எல்லோரும் பார்க்கணுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். எல்லோரும் பாருங்க. நான் யாரும் வேண்டாம், யார் வேணும் அதை நான் சொல்லலை. ஒரு மனுஷன் அதை சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய ரிஃப்ளெக்ட், எவ்வளோ பெரிய ரிஃப்ளெக்ட்.
இதனால எங்களுக்கு நான் பாமர மனிதன் எனக்கே தெரியுது. எல்லாம் யூடியூப் தான் காரணம். தமிழ்ல சொல்லணுமா, யூடியூப் உன் குழல். ஆமாம், அப்படின்னு வச்சுக்கோங்க, உன் குழாய். ஆமாம், யூடியூப். ஓகே, ஆமாம். சரி சகோஸ், மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? பார்த்துக்குங்க சகோஸ். நான் எப்போவுமே வர மாதிரி இருக்க மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கு, இந்த ஷேர் எல்லாம் போடுங்க. வீடியோ எல்லோரும் பார்க்கணும் சகோஸ். ஆமாம், தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா, எனக்கு பாருங்க சகோஸ் தாண்டா. கெட்டவன்னு நான் பேர் எடுக்கலை, இதுவரைக்கும் எடுக்கல. என்ன எடுப்பேன், என்ன எடுப்பேன். குடிச்சிக்கிறதுல கெட்டவன் பேர் எடுத்தால் தான் நல்லவன்ற பேர் மறைஞ்சி போகும். நான் நல்லவனாக இருக்க ஆசைப்படல. கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, என் பேரு காரணம் ஆண்டவன்டா. தடைபல வென்றவன்டா, தலைக்கணம் விட்டவன்டா. தலைக்கணம் எனக்கு இருக்கு, தலைக்கணம்லாம் விட முடியாது. நான் விரல் ஆட்டுறவன் நினைச்சியா? விரலை விட்டு ஆட்டுறவன்டா சகோஸ். அனைவருக்கும் நான் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் முடிஞ்சு தை பிறந்துச்சு. எல்லாத்துக்கும் நல்ல வழி பிறக்கட்டும். பனி விலகி இருள் நீங்கி ஒளி பிறக்கட்டும். வாழ்வில் ஒளி பிறக்கட்டும். என் அருமை சகோதரர்களே.